அதுக்கு ஏதாவது விதி இருக்கா மேம்? இந்த திருவிழா திருநங்கைகள் தான் கொண்டாடணும், அந்த வேஷம் அவங்க தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதாவது இந்த மயான கொள்ளை பூஜைன்றது அங்காளம்மன் யாராருக்கெல்லாம் குலதெய்வமோ அவங்கெல்லாம் இதை பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. இன்னொன்று அங்காளம்மனை நம்ம குலதெய்வமா யாரு ஏத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மூலம் வாத்தியம் முதல் கொண்டு எல்லாமே அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. இதுதான் பயன்படுத்தணும், பம்பை தான் அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த அம்மா மயானத்துல தெரிஞ்சவங்க. எங்க தெரிஞ்சவங்க? மயானத்துல தெரிஞ்சவங்க. நாட்டுக்குள்ள கிடையாது, காட்டுக்குள்ள இருந்தவங்க. சுடுகாட்டுல இருந்து அங்க வரக்கூடிய பொணங்களையும் அந்த எரியக்கூடிய அந்த கறி மாமிசத்தையும் உண்டு அந்த மயானத்துல சுடல காளியாவும் அங்காளியாவுமே அந்த சுடுகாட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஏதுமா மங்களவாதியம். அப்போ பார்க்குறேன் எல்லாருமே இந்த மாரெல்லாம் அடிச்சுட்டு அந்த பாட்டெல்லாம் சொல்லி அந்த வரலாறுலாம் சொல்லி பாட்டெல்லாம் சொல்லி சுற்றி எல்லாருமே கூடி பண்ணும்போது இப்போ சென்னையில மயான கொள்ளை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. ஆனா இந்த மயான கொள்ளையில திருநங்கைகள் தான் அதிகமா கலந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த வேஷம் தரித்து ஆடுறதுமே திருநங்கைகள் தான் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது விதி இருக்கா மேம்? இந்த திருவிழா திருநங்கைகள் தான் கொண்டாடணும், அந்த வேஷம் அவங்க தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் இதை பண்ணக்கூடாதா? பண்ணலாமே. அதாவது இந்த மயான கொள்ளை பூஜைன்றது அங்காளம்மன் யாராருக்கெல்லாம் குலதெய்வமோ அவங்கெல்லாம் இதை பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. இன்னொன்று அங்காளம்மனை நம்ம குலதெய்வமாக யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் அங்காளம்மனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் கைவிடப்பட்டதெல்லாம் எனக்கு அங்கே போய் நிறைய விஷயங்கள் கைகூடி வந்திருக்கு. அதனால எனக்கு அந்த அம்மனை நிறைய பிடிக்கும். ஆனால் அந்த அம்மன் பேரை சொல்லி இப்போ நிறைய பேர் ஆம்பளைங்க கூட மயான கொள்ளை விடுறாங்க, பொம்பளைங்க ஆதி காலத்துலலாம் ஆம்பளை பொம்பளை தான் மயான சுரையெல்லாம் விட்டுது. இப்போ தான் திருநங்கைகள் அதை கையில் எடுத்து இவங்கெல்லாம் அதை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பளையா இருக்கிறவங்க, நல்ல கட்டு உடம்பு, நல்ல ஆம்பளையா இருக்கிறவங்க இப்போ இந்த மயான கொள்ளை டைம்ல புடவை கட்டிப்பாங்க. புடவை இன்னா, கழுத்துல தாலி இன்னா, அது போட்டுப்பாங்க, காலில் கொலுசு நல்ல ஆம்பளையா இருந்தவங்க எல்லாம் இதை போட்டுப்பாங்க. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு குடுத்தி கிடுத்தின்னு பொண்ணு திரிவாங்க. நல்லா ஆம்பளை தனமாக நல்லா வாட்டம் சாட்டமாக நல்லா இருக்கக்கூடியவங்க இந்த மசானா கொள்ளை டைமில் அந்த ஆம்பளைங்கெல்லாம் புடவை கட்டிப்பாங்க. புடவை கட்டிக்கின்னு என்ன ஒரு சூளத்தை பிடிச்சிப்பாங்க, ஒரு கிருடத்தை வச்சுப்பாங்க. அந்த அங்காளம்மனே ஆகாயத்துலேருந்து இவங்க மேலே தான் இறங்குன மாதிரியும் ஒரு ஆட்டத்தை போடுவாங்க பாருங்க. அந்த ஆட்டமும் ரெண்டு கையை தூக்கி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. இந்த வடநாட்டு சைடில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சாங், ஹிந்தி சாங்குக்கெல்லாம் கை இப்படின்னு ஆடும். அது மாதிரி தான் ஆட்டெல்லாம் வரும், அதெல்லாம் பண்ணோம். இப்போ ஆம்பளைங்க தான் நிறைய பொம்பளை வேஷம் போட்டு மயான கொள்ளை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினல் திருநங்கைகள் பண்ணக்கூடிய இந்த மயான கொள்ளை பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய ஆச்சாரமாக போயிட்டு இருக்கும், சாங்கிய சம்பிரதாயத்தோடு போயிட்டு இருக்கும். இது இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் இப்படி தான் செய்யணுன்ற மாதிரி அந்த சாங்கியத்தோட ஒரிஜினல் திருநங்கைகள் உண்மையிலே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அம்பிகைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் அத்தனையும் அந்த அம்மாவுக்கு போய் ஏர்வே ஆகணுன்றவங்க, ஒரு பயமும் அது கூட கலந்த பக்தியோட செய்கிறவங்க அந்த சாங்கிய சம்பிரதாயத்தோடு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆம்பளைங்களாம் வேஷம் கட்டுறாங்க பாருங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் புடவை கட்டிக்கின்னு மற்ற நாள்லாம் நல்லா ஜிம்பாடி மாதிரி உடம்பு போட்டுக்கணுங்கிற இந்த ஆம்பளைங்க வேஷம் கட்டுறவங்கெல்லாம் இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு மோளம், இந்த பரமோளம் சொல்லுவாங்க பாரு, இந்த மோளம் அது இதுன்னு வச்சுக்கின்னு டான்ஸு ஆட்டம் வைக்கிறதுல கூட பரமூலம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு இருக்கா மேம்? என்னன்னா கேரளா மூலம்ல இருந்து வடநாட்டுல இருக்கக்கூடிய அந்த மூலம் வாத்தியம் முதல் கொண்டு எல்லாமே அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. இதுதான் பயன்படுத்தணும், பம்பை தான் அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதாவது மேம் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். மற்ற ஆன்மீகவாதி யாருமே என்னை தவற எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், மற்றவங்க யாரும் கோவப்பட வேண்டியதில்லை. அதாவது அங்காளம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த அம்மா வந்து மயானத்துல தெரிஞ்சவங்க. எங்க தெரிஞ்சவங்க? மயானத்துல தெரிஞ்சவங்க. நாட்டுக்குள்ள கிடையாது, காட்டுக்குள்ள இருந்தவங்க. சுடுகாட்டுல இருந்து அங்க வரக்கூடிய பொணங்களையும் அந்த எரியக்கூடிய அந்த கறி மாமிசத்தையும் உண்டு அந்த மயானத்துல சுடலக்காளியாவும் அங்காளியாவுமே அந்த சுடுகாட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஏதுமா மங்களவாதியம், நாகேஸ்வரம், கேரளா மூலம் இதெல்லாம் அவங்களுக்கு வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களுக்கு இந்த பரமூலம் தான் வந்துட்டு இந்த இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாக்கா அடிப்பாங்க தெரியுங்களா, அது பேர் தானே பரமூலம். அந்த பரமூலம் தான் வந்து அந்த அம்மனுக்கு உகந்தது. மற்றபடி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு தெய்வ வழிபாடுனாக்கா பம்பவுடுக்கை இருக்கும். மாரியம்மன்னாலே ஒரு பம்பவுடுக்கை இருக்கும். ஒரு பெண் தெய்வம்னாலே வந்துட்டு அதில் பம்பவுடுக்கை வைப்பாங்க. அந்த அம்மனை வர்ணிக்கவோ அந்த அம்மனை வந்து பாடவோ அந்த அம்மன் பெருமைகள் சொல்றதுக்கு அந்த பம்பவுடுக்கை வைப்பாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த பரமூலம் தான் இந்த அங்காள அம்மனுக்கு வைப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பெருமைக்காக இந்த கேரளா மூலம் வைக்கிற, டோலி பஜா வைக்கிற, அது வைக்கிற, இது வைக்கிறன்றத வந்து பெருமைக்காக பண்றது. அதான் இது எல்லாத்துமே வந்து பெருமையில போய் சேருது காண்டி உண்மையிலே வந்து அம்பிகைக்கு போய் சேராது. சரிங்களா? அதுதான் சொல்றேன். ஒரு ஒரிஜினல் திருநங்கை வந்து ஒரு மயான கொள்ளை பண்றாங்க அப்படின்னாக்கா அதில் சில சாங்கியம் சம்பிரதாயம் நான் சொன்னது அனைத்துமே இருக்கும். அந்த சுடுகாட்டுல போய் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் போடுவாங்க பெருசா. அந்த உருவத்தை கூட வந்து சில சாங்கியம் எல்லாம் பண்ணி தான் எல்லாமே வைப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் இந்த ஆம்பளைங்கெல்லாம் வந்துட்டு பெருமைக்காக வேஷம் கட்டிக்கின்னு நானும் பண்ணேன், நானும் மயான கொள்ளை பண்ணேன், நானும் கோயில் வச்சிருக்கேன், நானும் குறி சொல்றேன், நானும் சாமி ஆடுறேன் அப்படின்றதுக்காக பெருமைக்கு ஊரே நம்மளை மெச்சிக்கணும், நம்மளை இன்ஸ்டாவில் வந்து எல்லாரும் பார்க்கணும், நம்ம யூடியூப் சேனலில் எல்லாரும் பார்க்கணும் அப்படிலாம் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பெருமைக்கு. இதுதான் நான் சொல்ல முடியும் இதில். அப்போ பார்க்குறேன் எல்லாருமே இந்த மாரெல்லாம் அடிச்சிட்டு அந்த பாட்டெல்லாம் சொல்லி அந்த வரலாறுலாம் சொல்லி பாட்டெல்லாம் சொல்லி சுற்றி எல்லாருமே கூடி பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த வீடியோவும் எனக்கு வந்திருக்கு. அந்த வீடியோ கூட காட்டுற பாருங்க.